அதுக்கடுத்து உபஜய ஸ்தானம் சொல்லக்கூடிய 3-11 சில கிரகங்கள் ஒரு கட்டத்துல இருந்து, அதாவது நான் இங்க இருக்கிறேன், என்னதுல இருந்து 3வது கட்டமும் 11வது கட்டத்திலையும் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நாங்க 2 ஜாயிண்டா இருக்கும். 7வது கட்டத்துல ஒரு கிரகம் இருந்தா ஜாயிண்டா இருக்கும், 4ல இருந்தா ஜாயிண்டா இருக்கும், 10ல இருந்தா ஜாயிண்டா இருக்கும், 5ல இருந்தா ஜாயிண்டா இருக்கும், 9ல இருந்தா ஜாயிண்டா இருக்குன்னு சொல்லிட்டு குரு சூரியன் சேர்ந்து இருக்குது. குரு சூரியன் சேர்ந்தா மஞ்சக்காமால வரும், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஓகேங்களா? அவ சிவராஜ யோகம் சொல்லும் போது அது பெரிய விஷயமா பேருங்க. அதாவது ஒரு அது ஒரு வெரைட்டியோட பேர். இப்ப நீங்க மீடியால இருக்கிறீங்க, மீடியால ஒரு இந்த லைட்டுக்கு ஒரு சார். இப்ப இந்த யோகம் வந்துட்டு ஒருத்தவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டதா இல்ல அதுக்கு அப்புறமா இல்ல மாறுமா சார்? இல்ல, அது பொதுவாகவே நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது பிறக்கிறதுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம எப்படி நம்புறோம்னா, இந்த நேரத்துல ஒருத்தர் பிறந்திருக்கானா, அவங்க அப்பாவோ அம்மாவோ உங்களை சர்ச்சுக்கோ மசூதிக்கோ கோயிலுக்கோ கூட்டு போகும்போது முதல்ல என்ன வேண்டாம் சொல்றாங்க? நல்லா இருக்கணும். யாரு அப்புறம் நல்லாவா இருக்காங்க எல்லாரும்? இந்த யோகம் அப்படின்றத அறிவியல் படி நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இது அறிவியல் படி ஜோசியமே கிடையாதுங்க. ஜோசியமே அறிவியல் படி கிடையாது. ஏன்னா அறிவியல் என்பது அறிந்தது மட்டும்தான், அறியாதது நிறைய. அதிகமா கடவுள் நம்பிக்கை இருந்து நம்ம அதிகமா சாமி கும்பிட்டா வந்து நம்ம யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களா சார்? உண்மையிலேயே அப்படி சாமி கும்பிட்டது மூலமா யோகம் கிடைக்கும்? அப்படிலாம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் சரி, எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, இவர் எடுக்கிற முடிவுனாலே அந்த இன்னொரு விஷயம், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு. அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பிரச்சனையில சாதாரண பிரச்சனை, அவர் மூக்கு நுழைக்கிறாரு. அவர் போகவே தேவையில்லை. ஆனா அவர் போய் மூக்கு நுழைக்கிறப்ப அந்த பிரச்சனை பெருசாகி சிக்கலாகி அந்த எதுக்காக இவர் போனாரோ அவன் தப்பிச்சு ஓடிவிட்டான். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா யோகம் பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களுக்கு பெரிய யோகம் இருந்தா நிறைய நல்ல விஷயம் நடக்கும், இல்ல நம்மளுக்கு நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்குதுன்னா வந்துட்டு உங்களுக்கு யோகமே இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யோகம் அப்படின்னா என்ன? யோகம் இருந்தா நம்மளுக்கு என்ன மாதிரி நல்லது நடக்கும், என்ன மாதிரி கெட்டது நடக்கும்ன்றத பத்தி நம்மளுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ராஜநாடு ஜோதிடர் பார்த்திபன் கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேர்ல வணக்கம். ஓகே சார். இப்ப வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யோகம் இருந்தாதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லதே நடக்கலாம் உங்களுக்கு யோகமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யோகம் அப்படின்னா என்னது சார்? ஓகே, நீங்க அநேகமா கிராமத்து பக்கம் இருந்தீங்களான்னு தெரியல. வயசானவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால அவனு கொஞ்ச நாளா யோகமா சுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. யோகம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது சமஸ்கிருத வார்த்தை. நிறைய பேர் இந்த ஜோதிடத்துல நிறைய வார்த்தைகள் சமஸ்கிருதத்துல இருக்கு. அதை நம்ம சாதாரண வார்த்தையோட புழங்கி கலந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்ச்சூன் அப்படிங்கிற வார்த்தையோட இந்த யோகத்தை நினைச்சுக்கிறாங்க. யோகவான், யோகசாலி, யோகம் அடிச்சிருச்சுன்றப்ப இவங்க யோகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா ஜோதிடத்துல சொன்ன யோகம்ன்ற வார்த்தை அந்த யோகம் கிடையாது. யோகம்னா கன்ஜெக்ஷன் அர்த்தம். ஒன்னு சேர்ந்துச்சுன்னா அது யோகம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அது தமிழ்ல இணைவு, ஆங்கிலத்துல கன்ஜெக்ஷன், சமஸ்கிருதத்துல யோகம் அது பேர். அதாவதுங்க, இப்ப நீங்க ஜாதகம் பார்க்க வரீங்க, ஜோதிடருடைய முக்கிய கடமை என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. ஜாதகத்துல என்ன மாதிரி சம்திங் இருக்கு, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, அது நீங்க சொல்லியும் தெரிஞ்சுக்கலாம், அல்ல சொல்லாமே நாங்களும் தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். ஏன்னா நீங்க சொல்லியும் தெரிஞ்சுக்கலாம், சொல்லாம கூட நாங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த ஜாதகம் எதனால பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது இதுல அந்த விஷயத்தை நாங்கள் ஆய்வு செய்வதற்கு சில ரூல்ஸ் இருக்கு ஜோசியத்துல. அந்த ரூல்ஸ்ல 3 ஸ்டெப்பா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஒரு கிரகம் இந்த கட்டத்துல அமர்ந்திருந்தா அது சில தன்மைகளை வெளிப்படுத்துதுன்ற ஒரு லாஜிக். அப்ப 9 கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்ற அடிப்படையில இவர் இப்படி இருப்பாரு, அவர் அப்படி இருப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்குது. அப்போ ஒரு சூரியன் ஒரு இடத்துல உட்கார்ந்தா உங்க அப்பா இப்படி இருப்பாங்க, சுக்கிரன் ஒரு இடத்துல உட்கார்ந்தா உங்க மனைவி இப்படி இருப்பாங்க, உங்க குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கும். இப்ப சுக்கிரன் சரியில்லாத இடத்துல உட்கார்ந்துருக்கு, உங்களுடைய திருமண வாழ்க்கை சரியில்லை, கல்யாணம் நடக்காது. இல்லைன்னா சுக்கிரன் வேற மாதிரி உட்கார்ந்து கல்யாணம் 2 கல்யாணம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுவோம். அதுக்கு அடுத்து இந்த யோக பலப்படலம் அப்படின்னு சொல்லி ஜோசியத்துல பிரிக்கிறாங்க. இந்த யோகம் என்னன்னா, இப்ப கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தனி. அதுக்கப்புறம் இந்த கிரகங்கள் யாரோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்ப ஜாயிண்டா இருக்கு அப்படிங்கிறது மொத்தம் 4-5 வெரைட்டி இருக்குது ஜோசியத்துல. அதாவது இது ஜோசியத்துல எல்லாருக்கும் புரிஞ்சது, வேர்ல்டு வைட் இருக்கக்கூடியதுல ட்ரைன் சொல்றாங்க. ட்ரைன் அப்படின்னா திரிகோணம். அப்ப ஒரு கட்டமும் அதனுடைய 9வது கட்டமும் அதனுடைய 5வது கட்டமும் ஈக்குவலான ஒரு பவர் கொண்டது. அப்ப இந்த கட்டத்துல இருந்து இந்த கட்டத்தை இந்த ஒரு இணைவு இருக்கு. அப்போ இந்த கட்டத்துல ஒரு கிரகம் இருக்கு, அதுல இருந்து 9ல ஒரு கிரகம் இருக்குன்னா 2 ஜாயிண்டா இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ அது ஒரு யோகம்னு எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து கேந்திரம்னு சொல்றாங்க, ஸ்கொயர்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. 1, 4, 7, 10 இதை வந்து கேந்திரம் மையம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கட்டத்துல ஒண்ணு இருக்குன்னா அதுல இருந்து 4வது கட்டத்துல 7வது கட்டத்திலையும் 10வது கட்டத்திலையும் ஒரு கிரகம் இருந்தா அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அது ஒரு வகையான யோகம்னு சொல்றாங்க, கேந்திர யோகம்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து உபஜய ஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 11 சில கிரகங்கள் ஒரு கட்டத்துல இருந்து, அதாவது நான் இங்க இருக்கிறேன், என்னதுல இருந்து 3வது கட்டமும் 11வது கட்டத்திலையும் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நாங்க ரெண்டு ஜாயிண்டா இருக்கோம். 7வது கட்டத்துல ஒரு கிரகம் இருந்தா ஜாயிண்டா இருக்கும், 4ல இருந்தா ஜாயிண்டா இருக்கும், 10ல இருந்தா ஜாயிண்டா இருக்கும், 5ல இருந்தா ஜாயிண்டா இருக்கும், 9ல இருந்தா ஜாயிண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரைன், ஆப்போசிஷன், கன்ஜெக்ஷன், ஸ்கொயர், அதாவது வந்து திரிகோணம், கேந்திரம், சமசப்தமம், இணைவு, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்கன்னா, அப்ப ஒரு கிரகத்தினுடைய வெயிட்டேஜ் பாக்குறது. இப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன்ற கிரகம் அவங்க அப்பாவை குறிக்குது, அவங்க அப்பா சரியில்லை அப்படின்னு ஜாதகத்துல சொல்லுது, அப்பாவுடைய அன்பு சரியில்லைன்னு ஜாதகம் சொல்லுது. எப்படி இருந்தாலும் அவங்க அப்பான்னு ஒரு ஆள் இருப்பார் இல்லங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனோட யாரெல்லாம் இணைந்து இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த யோகத்தை பயன்படுத்துறாங்க. அப்போ ஒரு கிரகத்தினுடைய வெயிட்டேஜை பாக்குறதுக்கு அதனுடைய ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் இது எப்படிப்பட்ட தன்மை வெளிப்படுத்துன்னு பாக்குறதுக்கு இணைவு, அந்த இணைவு பேரு யோகம். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜோசிகாரங்க சொல்றதெல்லாம் குழப்பி வச்சுக்கிட்டு மக்கள் நினைக்கிறாங்க யோகம்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோகத்துல மொத்தம் 4800 யோகங்கள் இருக்கு ஜோசியத்துல. இப்ப தெருவில் போய் பிச்சை எடுக்கிற ஜாதத்தை வாங்கிட்டு வந்தாலும் அதுல 15 யோகம் இருக்கும். அதுல ஒருத்தருக்கு ஒரு யோகம்லாம் கிடையாது, நிறைய அது வதவதன் கிடக்கும் சரிங்களா. ஏன்னா நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லையா. அப்ப ராஜயோகமே 1800 ராஜயோகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ராஜயோக ஜாதகம்னு சொல்லுவாங்க. ராஜயோகமே 1800 ராஜயோகம் இருக்கு. உங்க ஜாதகத்துல எடுத்தீங்கன்னா ஒரு 2 ராஜயோகம் இருக்கு, என் ஜாதகத்துல எடுத்தா ஒரு 4 ராஜயோகம் இருக்கு. ராஜயோகம் இல்லாத நபர்களே உலகத்துல இல்ல. அப்ப ராஜயோகம்னா என்னன்னா ராஜ கிரகங்களுடைய யோகம். இப்ப கிரகங்கள் இணைவது யோகம், ராஜ கிரகங்களோட இணைவது ராஜயோகம். அப்ப சந்திராதி யோகம், சபானா யோகம், அப்புறம் சந்திராதி யோகம், சூர்யாதி யோகம் சொல்லி மெயினா ஒரு 3 யோகங்கள் இருக்கு. இதுலயே வந்து 1800 டைப் இருக்கு. அதுக்கப்புறம் அதிகிருதி, சங்கியாதி யோகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 கிரகங்கள் இருக்கு. அப்ப இந்த எல்லாம் சேர்க்கப்ப 1800 ராஜ யோகங்கள் இருக்கு. அது ராஜ கிரகங்களோட யோகம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிரகங்களும் சேர்றத வச்சு, இப்ப சூரியனும் குருவும் ஒரு கடத்துல சேர்ந்திருந்தா சிவ ராஜ யோகம். அப்ப சூரியனுடைய பேர் சிவம், குருவுடைய பேர் ராஜ கிரகம். அப்ப சிவராஜ யோகம். அப்ப சிவராஜ யோக ஜாதகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் சிவராஜ யோகம்னே அவர் பெருசா நினைச்சுக்க ஒரு ஏத்து உட்கார்ந்து ஒண்ணும் இல்ல, குரு சூரியன் சேர்ந்து இருக்குது. குரு சூரியன் சேர்ந்தா மஞ்சக்காமால வரும், ஆனா ஹார்ட் அட்டாக் வரும். ஓகேங்களா. அவ சிவராஜ யோகம் சொல்லும் போது அது பெரிய விஷயமா பேருங்க. அதாவது ஒரு அது ஒரு வெரைட்டியோட பேர். இப்ப நீங்க மீடியால இருக்கிறீங்க, மீடியால ஒரு இந்த லைட்டுக்கு ஒரு கீ லைட்னு வச்சிருப்பாங்க, ஃபில் லைட்னு வச்சிருப்பாங்க. ஃபில்லுன்னா என்ன தண்ணியா ஊத்த போது இல்ல, அது கீ வச்சிருக்கல. அது வந்து ஒவ்வொரு நேம்ன்ற மாதிரி இதை பேசுறப்ப இந்த தலைக்கு தெரியற மாதிரி வைங்க லைட் சொல்லக்கூடாது. அப்ப அவர் கேமராமேன் சொல்ல கீ லைட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்ப கீ லைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபில் லைட் அட்ஜஸ்ட் பண்ணா அது நேம்ன்ற மாதிரி ஜோசியத்துக்குள்ள இந்த கிரகத்தினுடைய இணைவு பேருக்கு இந்த பேர். அப்ப குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள யோகம். அப்ப குருமங்கள யோகம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு குருமங்கள யோகம் பெருசா நினைச்சுக்குவாங்க. அப்ப குரு என்பது சுபர். அப்ப மங்களம்ன்ற செவ்வாயை பார்க்கும்போது மிகப்பெரிய யோகமா நினைப்பாங்க. நிறைய கோர்ட்ல கேஸ் இருக்கவங்களுக்கு பூரா குருமங்கள யோகம் தான் கோர்ட்ல கேஸ் வரும். டிவோர்ஸ் ஆறவங்க எங்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் போறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்துல பூரா குரு செவ்வாய் இணைவு இருக்கும். குருச்சந்திர யோகத்தை வந்து உயர்வா சொல்றாங்க. அது வந்து குருவுக்கு 1, 4, 7, 10 கேந்திரத்துல சந்திரன் தான் கஜகேசரி யோகம்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா 4 சிங்கங்களுக்கு நடுவே நின்றுக்க யானை அப்படின்ற மாதிரி எல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க. குருச்சந்திரன் இருந்தா சின்ன வயசுல அபியூஸா வருது, தனியா வளர்றது, தாழ்வு மனப்பண்ண வளர்றதெல்லாம் குருச்சந்திர யோகம் இருந்தா இருக்கும். இது மாதிரி மலமலன்னு நிறைய யோகம் இருக்கு. கேளவ யோகம்னு ஒண்ணு இருக்கு. கேளவ யோகம்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும் 7ல நிக்கும், மீதி 7 கிரகங்கள் ஒரு கட்டத்துக்குள்ள நிக்கும், 8 கிரகங்கள். இது வந்து கேளவ யோகம். அதுக்கப்புறமா வந்து மாளவிகா யோகம் இருக்கு. இது மாதிரி நிறைய யோகங்கள். சந்திரனை வச்சு அனபா யோகம், சுனபா யோகம், துருதுரா யோகம், கேமதுரு யோகம்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பேர் என்ன, சமஸ்கிருதத்துல இந்தந்த லாஜிக்னு பேர். ஆனா இது எல்லாமே நெகட்டிவா தரணும் பாசிட்டிவா தரணும்ன்ற விதிகள் இல்ல. ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேர்ந்தா, இப்ப ஒரு சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து டீச்சர் வேலைக்கு போவாங்க, அது பாசிட்டிவ். அதே மாதிரி அவங்க வந்து 4 பேருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க, பாக்குறதுக்கு அழகா இருப்பாங்க, ஓகே பாசிட்டிவ். ஆனா அவங்களுக்கு கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு வந்துடும். 40-45 வயசு வரும்போது மனப்பாசல பிரச்சனையாகி கர்ப்பப்பையை நீக்கிடுவாங்க. அப்ப அதே சுக்கிரனும் சந்திரனும் எல்லாத்துமே யோகத்தோட கனெக்ட் ஆகி யோகம் தான். இதுல குலநாச யோகம், கூட்டு மரண யோகம் எல்லாம் இருக்கு. அப்ப கூட்டு மரணம் யோகமா அது இவங்க சொல்றாங்க இல்லைங்களா. குலநாச யோகம், குலமே நாசமா போயிருமா. குலநாச யோகம், கூட்டு மரண யோகம் சொல்லிட்டு மொத்தம் 4800 யோகங்கள் இருக்கு. அப்ப உங்க ஜாதத்துல ஒரு 50 யோகம், என் ஜாதத்துல ஒரு 50 யோகம் இருக்கும். அந்த யோகங்கள் என்னன்னா கன்ஜெக்ஷன். அப்ப நாங்க ஒரு இணைவுக்கு பலன் சொல்லணும் கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை பூரா மனப்பாடம் பண்ணி கத்துக்கிறதானே. இப்ப பாடல்களுக்கு இந்த ஜன்னிய ராகம், இந்த மேலகர்த்தா இப்படி சொல்லி கத்துக்கிறது மாதிரி இதை நாங்க வந்து கத்துக்கிறாங்க ஜோசிக்காரங்க. இப்ப வந்து இப்ப ஒரு உங்க ஜாதத்தை கொடுக்குறீங்க, அந்த 4800 யோகத்தை ரெண்டிங் பண்ணினா உங்களுக்கு பலன் சொல்ல முடியாது. எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பலன்களை சொல்லுவோம். இதை வந்து சுருக்கமா யோக பலப்படலம்னு சொல்றாங்க. அப்ப சட்பலம்ன்ற ஒண்ணு இருக்கு. சட்பலம்ங்கிறது கிரகங்கள் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு வச்சு பலன் சொல்றது.
நீங்க வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க கண்டுபிடிக்கிறது அது ஒரு அதுக்கப்புறம் யோக பலப்படலாம். அப்ப இந்த கிரகங்களுடைய இணைவுகளை வச்சு பலன் சொல்றது. அப்ப இந்த ரெண்டையும் அனுசரிச்சு தான் நாங்க உங்களுக்கு பலன் சொல்றோம். அதனால வந்து கிரக இணைவுகளை நாம் யோகம் என்று அழைக்கிறோம். அது பேர் தான் இணைவு. அதை வந்து நீங்க ரொம்ப நெகட்டிவாவோ பாசிட்டிவா எடுத்துக்கிறதா ரெண்டையுமே இது செய்யும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே சார், யோகத்தை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்ப நிறைய பேர் வந்துட்டு எனக்கு யோகம் வரணும், அதனால எனக்கு யோகம் இருக்கிறனால தான் நான் வந்து முன்னேறி போயிட்டு இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் எனக்கு யோகம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு யோகம் அப்படின்றது பிறந்ததுல இருந்து இருக்குமா, இல்ல அவங்கவுங்க முயற்சியில தான் அவங்களுக்கு அந்த யோகம்? இப்ப நம்ம யோகத்தன்ற வார்த்தை அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தையா நீங்க மாத்திக்கிட்டீங்க இல்லீங்களா? இப்ப நீங்க கேட்கறது அதிர்ஷ்டத்தை தான் கேக்குறீங்க, யோகத்தை கேட்கல இல்லையா? ஓகே, அதிர்ஷ்டம் வருமா, இடையில வருமா, அதாவே வருமா, இல்ல நம்மளா முயற்சி செய்யமானா? நம்மளுடைய முயற்சி எதுவும் கிடையாது. ஆனா விதிப்படிதான் நம்ம முயற்சி செய்வோன்றதுனால அது அதாவே தான் வரும். அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல பிறந்திருக்காரு ஒருத்தர், அவர் ஜாதகத்துல எந்த ஒரு வக்ரம் பரிவர்த்தனை எதுவுமே இல்லைங்கிறப்ப அவர் அப்படியே வாழ்வார். எந்த ஏற்றத்துக்கும் போக மாட்டார், இறக்கத்துக்கு வர மாட்டார். ஒருவேளை அவர் கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து அவர் ஜாதகம் 2 வக்ரம் 3 பரிவர்த்தனை இருக்குன்னா அவர் திடீர்னு டவுன் கூட ஆகலாம். ஒருவேளை பிச்சைக்கார வீட்டுல பிறந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல 2 வக்ரம் 4 பரிவர்த்தனை இருக்குன்னா கண்டிப்பா அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது போலாம். அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த ஸ்டேட்டஸ்லயுமே கிரகங்கள் மல்டிபிளா பிரச்சனை ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அவரு அப்படியே எடுத்துட்டு அப்படியே போயிருவார். ஒருவேளை அவர் ஜாதகத்துல 2 பரிவர்த்தனை 3 பரிவர்த்தனை 4 வக்ரம் 2 வக்ரம் எல்லாம் இருந்துச்சு, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட வக்ரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பரிவர்த்தனை ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அவர் எப்படியாச்சும் மல்டிபிளா முன்னேறி 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 மேல தேர்ந்து வந்துருவார். ஆனா அவர் திடீர்னு சரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரே கிரகம் வக்ரமான கிரகமோ பரிவர்த்தனையான கிரகமோ நிறைய கிரகங்களோட கன்ஜெக்ட் ஆயிருந்தா சேர்ந்து இருந்தா அதை சரிச்சு விடுறோம். சேராம அங்கங்க வக்ரம் பரிவர்த்தனை கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சார், இப்போ ஒருத்தவங்களுக்கு உங்க வாழ்க்கையில யோகமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுமா, அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது? கண்டிப்பா. நீங்க கேட்கறது அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்ற வார்த்தையில கேக்குறீங்க. யோகம் அப்படிங்கிறது ஜாதகத்துல யோகம் எல்லாருக்கும் இருக்கும். அப்படி நான் சொல்றது மாதிரி ஒரு சிலருக்கு நல்ல யோகம் பேரு, அதாவது நீசபங்க ராஜயோகம் இருக்கு, இவருக்கு சூப்பரா வந்துருவான்னு சொல்லுவாங்க. அவர் அப்படிலாம் வரமாட்டார், அப்படியே தான் இருப்பார். ஆனா ஒரு ஜாதகத்துல நான் சொல்றது அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய வக்ரம் பரிவர்த்தனை இல்ல, அவர் பிறந்ததே ஒரு லோ பொருளாதாரத்துல பிறந்திருக்கிறார், அவர் ஜாதகத்துல வக்ரம் பரிவர்த்தனை கடைசி வரைக்கும் அவர் அப்படிதான் இருப்பார். முயற்சி மெய்வர்த்து கூலி தரும் அதெல்லாம் சொல்லலாமே தவிர, இப்ப உதாரணத்துக்கு இப்ப எனக்கு ஒரு 40,000 சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 1,00,000 சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை எப்படி நீங்க 1,20,000 மாத்துவீங்க? ஒரு ஐடியா நம்மளோட முயற்சியில எப்படி முயற்சி பண்ண மாத்திர முடியுமா? அடுத்த மாசமே மாத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சம். சரி, எத்தனை வருஷத்துல மாத்தும்? அப்படிதான் எல்லாருக்கும் தோண முடியாது. விதிங்கிறது அதுதான் லிமிடேஷன். அப்ப எல்லாருமே முயற்சி செஞ்சு போறதா இருந்தா எல்லாரும் 10 லட்சம் 5 லட்சம் வாங்கலாம். நிறைய பேர் 15,000 வாழ்க்கை நடத்துறாங்க, இன்னும் 6,000 சம்பளத்துக்கு வாழ்க்கை நடத்துறான் இருக்கிறான். அவன் முயற்சி செய்யாம இருக்கிறான். உங்களோடய என்ன விடவோ இப்ப நம்ம எல்லாம் ஜாலியா ஏசியில உட்காந்து பேசிட்டு இருக்கோம், பாத்தீங்கன்னா வெயில்ல மல்லு கட்டிட்டு இருக்கான். ஓகேங்களா? அவன் பாட்டுக்கு 3வது மாடிக்கு இப்ப வரும்போது கூட பார்த்தேன் சித்தாளுக்கு செங்கல் கட்டிட்டு இருக்காங்க. அவங்க முயற்சி செய்யாம இருக்கிறாங்க, அவங்க விதி. அப்ப அவங்களுடைய விதிப்படிதான் நடக்கும்ன்றதுனால நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் என்னது பண்ணாலும் ஜாதகத்துல அதற்கான அதிர்ஷ்டங்கள் இருக்கணும். அப்ப அதிர்ஷ்டம்ங்கிறது நான் சொல்றது அதுதான். வக்ரம் பரிவர்த்தனை 2-3 வக்ரம் பரிவர்த்தனை ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டா கூட பிற்காலத்துல ஒரு மேலேறி வந்துருவாருன்னு பாத்துக்கலாம். ஓகே சார், இப்ப வந்துட்டு ராஜநாடிப்படி பாத்தீங்கன்னு வச்சுங்கன்னா யோகம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில எப்ப ஆரம்பிக்கும் சார்? ஓகே, நான் சொல்ற மாதிரி வக்ரம் பரிவர்த்தனை ஒருத்தருக்கு இருக்குன்னா, ஒருவேளை சனி வக்ரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு 28 வயசு வரைக்கும் நார்மலா போகும் லைஃப். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் போராடி 34-35 வயசு வரைக்கும் அடிதடி எல்லாம் பிரச்சனையாகி ஒரு நிறைய ஒரு லாஸ் ஆகி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு 35 வயசுக்கு மேல லைஃப் ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய வக்ரம் பரிவர்த்தனை கூட இல்ல, தனித்தனியா இருக்கு. அப்படிங்கிறப்ப இவருடைய ஒரு 30-32 வயசுல ஆரம்பிச்சோம். சிலருக்கு வந்து நிறைய வக்ரம் பரிவர்த்தனை அது மேல ராகுவும் சனியும் சேர்ந்து ஒரே டயத்துல சுக்கரன் மேல போறப்ப திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்தோம். அப்ப இது மாதிரி கோச்சாரங்களையும் ஜாதக அமைப்புகளையும் வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணலாம். எப்படி இருந்தாலும் அந்த நிறைய வக்ரம் பரிவர்த்தனை 35 வயசுக்கு மேல ஓரளவுக்கு செட்டில் ஆயிருவாங்கன்னு பார்ப்போம். ஓகே சார், இப்ப இந்த யோகம் வந்துட்டு ஒருத்தவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டதா இல்ல அதுக்கு அப்புறமா இல்ல மாறுமா சார்? இல்ல, அது பொதுவாகவே நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம எப்படி நம்புறோம்னா, இந்த நேரத்துல ஒருத்தன் பிறந்திருக்கானா அவன் இந்த மாதிரி குறிக்கோளை இந்த மாதிரி வாழ்க்கையோட தான் பிறப்பான்னு சொல்லி நம்ம கணிக்கிறோம். இந்த பிறப்பு எதற்காக வந்துச்சு அப்படின்றதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கு. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுது. ஜோசியத்துக்குள்ள இந்து மத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு முன்னால் அவன் பிறந்திருந்தான், அவன் வேற ஜென்மத்துல பிறந்தான், வேற பிறப்பா பிறந்திருந்தான், வேற உயிரா பிறந்திருந்தான், 80 லட்சம் யோனிகள்ல ஏதாச்சும் 1 லட்சம் யோனிகள்ல பிறந்து ஏதாச்சும் ஒரு யோனியில பிறந்து அவன் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். பாவ புண்ணிய அடிப்படையில் இப்ப இங்க வந்திருக்கான் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பாக்குறதுனால ஒருவேளை அவனுடைய கர்மாக்களுடைய அடிப்படையில் இங்க வராங்க அப்படின்னு சொல்லி பேசலாமே தவிர நம்மளுக்கு அது தெரியல. ஒருவேளை முன்னாடி எழுதப்பட்டதான்றது நம்மளால எழுதப்பட்டதா இல்லைங்க, இங்க எழுதப்பட்டதே கிடையாது. எதுவுமே எல்லாமே வந்து அவனுடைய விதி, அவ்வளவுதான். அவனா டிசைன் ஆகி வரான். இப்ப வந்து ஒரு கல்ல எரிஞ்சுடுறோம், கண்ணாடி உடைச்சிடறோம். அந்த கண்ணாடி செய்யறப்பே பக்கத்துல ஒரு பேப்பர் வச்சு எழுதுவாங்க, அந்த கண்ணாடி கல்ல எரிஞ்சு உடைக்கப்படும் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் அதே தான், தற்செயலாவே நடந்துகிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஆளுக்கு பேப்பர் போட்டு ஒரு ஆள் பின்னால் உட்காந்து எழுதி ஒட்டலாம் மாட்டாங்க. அவனுடைய விதி இப்படிதான் பிறந்து இப்படிதான் வாழணும்ன்றது விதி. இந்த வாழ்க்கை அவனுடைய விதி. இது எங்க தீர்மானிக்கப்பட்டது, இது எங்க நிர்மாணிக்கப்பட்டதுங்கிற விஷயங்கள் இந்தியாவுடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு முன்னால் அவன் பல பிறவிகளாக வாழ்ந்து வந்தான், அவன் செய்த தீமை நன்மையின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கிறது, இதனுடைய நீட்சியாக இந்த வாழ்க்கையை வாழ்றான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு முன்பிறவியை வச்சு நமக்கு தீர்மானிக்க முடியாது. முன்பிறவி என்னன்னா நம்மளுக்கும் தெரியாது, எழுதுனவனுக்கும் தெரியாது.
இன்னைக்கு பிறந்த குழந்தை இப்படிதான் வாழப்போகுதுன்றது எங்களுடைய அனுமானம். பிறந்ததுக்கு அப்புறம் இங்க பிறந்துச்சுன்னா இங்கதான் போய் நிக்கும்ன்றது எங்களுடைய கணிதம். இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டேட்டஸ்ல டேட்டா எடுத்து நாங்க பாக்குறோம். இதுதானே தவிர இதற்கு முன்னால் இதனால் பிறந்ததுனால் இந்த தவறுகள் செய்தனால் இந்த நன்மைகள் செய்தனால் அதை வாழ போராடுறது எனக்கும் தெரியாது. ஏன்னா எனக்கும் முன்பிட்டு புறவே தெரியாது. அதனால வந்து ஜோசிகாரங்க தெரிஞ்ச மாதிரி பேசலாமே தவிர உண்மை இல்ல, யாருக்கும் தெரியாது. அப்ப நான் வள்ளலார் என்ன சொல்றாரு, கர்ப்பப்பையில இருந்தது யாரு? இப்ப நான் இருக்கிறேன், இப்ப நீங்க இருக்கிறீங்க, கர்ப்பத்துக்குள்ள இருந்தது யாரு? நம்ம தான் இருந்தோம். உள்ள இருந்த ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப அதுக்கு முன்னால கற்பத்துக்குள்ள இருந்த சிந்தனையே உனக்கு இல்லையே, அதுக்கு முன்னால பிறந்த பிறகு உனக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்கிறாரு. இதே உடம்பு தானே இருந்துச்சு, இதே மூளை தானே இருந்துச்சு, இதே உணர்வுகள் தானே இருந்துச்சு, மறந்து போச்சு. 5 வயசுல என்ன நடந்துச்சு மறந்து போச்சு. இருந்தாலும் நம்ம சொன்னோம்னா ஞாபகப்படுத்தலாமே தவிர கர்ப்பப்பையில நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியாது. எப்படி குளவியா இருந்தோமா, உருண்டையா இருந்தோமா, வண்டுமா இருந்தோமான்னு எதுவும் தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாத போது இதற்கு முன்னாள் பிறவியை பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மத சாஸ்திரங்கள் இதனுடைய தொடர்ச்சியில் இப்படிதான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது தெரியல, நான் வந்து இல்லைன்னு மறுக்கல, தெரியல. ஆனா இதனுடைய நம்பிக்கை அப்படித்தான் வருது. அப்ப இந்த இடத்துல நான் பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆனா அந்த ரீசன் பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. இந்த இடத்துல இந்த நேரத்துல பிறந்தா நான் இப்படித்தான் போவேன்றது விதி. அந்த அடிப்படையில் நம்ம வந்து பலன் சொல்றோம். நீங்க இப்படி ஆவீங்க, அப்படி ஆவீங்க, இந்த மாதிரி வந்துருவீங்க, அந்த மாதிரி வந்துருவீங்கன்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். ஓகே சார். இப்ப இந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருக்குமே ராஜயோகம் அப்படின்றது கிடைக்குமா, இல்ல பர்டிகுலர் ஒரு சிலருக்கு மட்டும் தான் இந்த ராஜயோகம்? எல்லாத்துக்கும் ராஜயோகம் 10-15 இருக்கும். ஓகேங்களா? நான் 1800 யோகம் ராஜயோகம். சூரியனையும் சந்திரனையும் வைத்து செய்யக்கூடிய யோகங்கள். சூரியன்ல இருந்து 5ல சந்திரன் இருந்தா, சூரியன்ல இருந்து 7ல சந்திரன் இருந்தா, சூரியன்ல இருந்து எல்லா இடத்துல சந்திரன் தான் ஒரு ராஜயோக பேர் வச்சுக்கிறாங்க. இது மாதிரி ராஜயோகம்ங்கிறது எல்லா, இப்ப நீங்க வேற ஒண்ணும் இல்ல, கூகுள்ல போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஷார்ட் கிரியேட் பண்ணக்கூடிய, பலன் கிரியேட் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய பிறந்த தேதியை போட்டீங்கன்னா மொத்தம் 3 ராஜயோகங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ராஜயோகத்துக்கான பேர் சொல்லி, அந்த கிரகங்கள் எதனால அந்த பேர் வந்துன்னு சொல்லி, இதற்கு வாழ்க்கை எப்படின்னா நீங்கள் ராஜா போல வாழ்வீர்கள், நீங்கள் ஒரு நாட்டினுடைய அரசனாகவோ ஒரு ஊரினுடைய தலையாரியாகவோ வாழ்வீர்கள் வருவோம். எல்லாத்துக்கும் அப்படிதான் போட்டு வச்சிருப்பான். அப்படி வரதில்லை. ஏன்னா எல்லாரும் இப்பெல்லாம் வாழ்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து அரசர்களுக்கு பார்க்கப்பட்டது ஒரு காலத்துல. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு காலத்துல இதெல்லாம் வந்து ஜோசியங்கிறது அரசர்களுக்கும் மந்திரிகளுக்கும் பார்க்கப்பட்டது, வெகுஜனங்களுக்கு பார்க்கப்படல. இப்ப எப்படி நிறைய ஃபுட் எல்லாம் வந்து அரசர்கள் மட்டும் சாப்பிடுவாங்கன்னு சொல்ற மாதிரி ஜோசியமும் அப்படிதான் இருந்தது. அப்ப ஜோசியர்கள் வந்து அரசர்களுக்காகவே புத்தகங்கள் எழுதப்பட்டதுனால இப்ப அந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறோம். இந்த ஜாதகன் இந்த ராஜயோகம் இருப்பதால் இவன் பல பெண்கள் புடைசூழ வாழ்வான்னு எழுதியிருக்கும். இப்போ புடைசூழ வாழ்ந்தோம்னா தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டி விட்டுருவாங்க. அப்ப எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்ப இது வந்து பல காலத்துல பயன்படுத்தப்பட்டது. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியாது. அப்ப ராஜயோகம் 1800 ராஜயோகம். நீங்க புக் சாதாரணமா நீங்க ஜோசிய புக் வாங்கி இல்லனா கூகுள்ல ராஜயோகங்கள் நீங்க டைப் பண்ணீங்கன்னா மொத்தமா எல்லா பேரும் வரும். ஆனா எல்லாத்தையும் அப்ளை பண்ணா ஆளுக்கு 4 யார் ராஜயோகம் இருக்கும். ராஜயோகம்ங்கிறது இல்ல. நீங்க மீன் பண்றது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த வக்ரம் பரிவர்த்தனை. இந்த ராஜயோகம்ன்றது ராஜா அப்படி பெரிய விஷயம் வரனால அப்படி யோசிக்கிறாங்க. அது வந்து ராஜ கிரகங்கள்னு சொல்றோம் இல்லீங்களா? இப்ப இது ராஜ கிரகங்கள். அது பஞ்சமகா புருஷ யோகம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப பஞ்சமகா புருஷ யோகம்னா பஞ்சம்னா 5, மகானா பெருசு, புருஷன்னா முக்கியமானவர்னு அர்த்தம், இல்லன்னா ஒரு தத்துவம்னு அர்த்தம். அப்ப புருஷன்னா புருஷன் நம்ம ஆளு நினைச்சுக்குவாங்க. யோகம் இருக்கு. இது என்னன்னா 5 கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள். சூரியன்கிறது கிரகமே கிடையாது, அது நட்சத்திரம். ராகுவும் கேதுவும் அதுவும் கிரகமே கிடையாது, அது ஒரு கணித புள்ளி. சந்திரன்றது கிரகமே கிடையாது, அது உபகிரகம். மீதி 5 தான் கிரகம். என்னன்னா சுக்கிரன், குரு, செவ்வாய், புதன், சனி. இந்த 5 தான் கிரகம். 5க்கும் பஞ்சமகா புருஷ யோகம்னு வச்சு பத்திர யோகம், சசி யோகம், மாளவிகா யோகம், ஹம்ச யோகம், இந்த மாதிரி ருசக யோகம் இப்படின்னு சொல்லி பேர் வச்சு இந்த கிரகங்களுக்கு லக்னத்துல இருந்து இந்த கிரகம் 4, 7, 10 இருந்தா, இந்த கிரகங்களுக்கு சந்திரன் இருந்தா இப்படின்னு சொல்லி லாஜிக் எடுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதுல இந்த சூரியாதி சந்திராதி யோகங்களை ராஜயோகம்ன்ற பேரோட அழைக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு கிரகம் நீசமா இருந்தா அந்த கிரகத்தை நீசமான அதிபதி எங்கேயாச்சும் உச்சமாகவோ ஆட்சியை பெற்றுட்டா அவங்க வந்து நீச பங்கமாகி ராஜயோகம் ஆகுது அப்படின்ற மாதிரி. விபரீதமாக ராஜயோகம், சில கிரகங்கள் வந்து விபரீதமா ராஜயோகம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்களே தவிர அப்படிலாம் எதுவும் இல்ல. நீசபங்க ராஜயோகம் ஊர்ல 10 பேத்துக்கு இருக்கும், 15 பேத்துக்கு இருக்கும். 100 பேர் எடுத்தா 15-20 பேத்துக்கு இருக்கும். எல்லாருமே அப்படி பெருசா வர முடியாது. எவனாச்சும் சக்சஸ் ஆகிட்டானா அவன் ஜாதகத்தில் நீசபங்க ராஜயோகம் இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அப்படி எதுவும் உண்மை கிடையாது. எனவே ராஜயோகம்ங்கிறது ராஜ கிரகங்களால் ஏற்படக்கூடிய இணைவுகளால் வரக்கூடிய யோகமே தவிர அது வந்து ராஜ அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறது கிடையாது. நான் சொல்றது மறுபடியும் சொல்றதா, ஒரு ஜாதகத்துல ஒரு வக்ரத்துக்கு மேலேயோ அல்லது ஒரு பரிவர்த்தனைக்கு மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியினுடைய ஆரம்பத்துல 2 டிகிரி இருந்து 2 டிகிரிக்கு மேல ஒரு 2 கிரகத்தை பார்த்துட்டீங்கன்னா அந்த ஜாதகம் என்னைக்கு சக்சஸ் பண்ணிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாருமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லது நடக்கணும், நம்ம வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு யோகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு யோகமே இருந்தாலுமே அவங்களால எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா நடக்காதுல்ல சார்? அப்படி யோகம் இருந்தா ஏன் உங்களுக்கு நல்லது இல்ல? யோகம்ன்றதுல அதிர்ஷ்டத்துக்கான கிரக அமைப்புகள் இருந்தும் நடக்காதுன்னா அப்படி நடக்காம இருக்காது. ஒண்ணு நம்ம கணக்கு பண்ணது தப்பா இருக்கும், சரிங்களா? இல்லன்னா அவருக்கு அந்த அமைப்பு இல்லாம போகும், இல்லன்னா இன்னொரு நாள் நடக்கும். வாழ்க்கை ஃபுல்லா நடக்காம போயிடும். அப்ப கோச்சாரங்கள் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டியதானே தவிர நம்ம போடக்கூடிய கணக்கு சரியா இருந்துச்சுன்னா அவருக்கு நடக்கணும். அப்படி நடக்கலன்னா அவன் போடக்கூடிய கணக்குல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தமே தவிர
அதை போய் அதுல போய் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி குழப்பிக்க தேவையில்லை. இன்னொரு விஷயம், பொதுவாக ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு 10 பேர் எடுத்துட்டோம்னா அதுல ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் நிறைய வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்கும். அவன் தான் ஜெயிக்க போறான்றதை எடுத்துக்கலாம். ஆனா அவன் அடிதடிலாம் அடிப்படுவான், கஷ்டப்படுவான், வேதனைப்படுவான். ஆனா கண்டிப்பா ஜெயிச்சு வந்துருவான். இவங்க ஸ்மூத்தா லைஃப் ஓட்டுவாங்க, இவங்களுக்கு சக்சஸ் இருக்காது, ரொம்ப கிராஜுவலா சூப்பரா ஓட்டுவாங்க. ஆனா இவர் கொஞ்சம் போராடுவார், வெளியே வந்துருவார். பொதுவாகவே ஒரு ஜாதத்துல குரு அல்லது சனி இது மாதிரி கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா அவங்க போராடி வெளியே வந்துருவாங்க. இந்த சூரியன் பரிவர்த்தனையோ சந்தியோ வந்து அவங்க அரசு வழியான சொந்த தொழில் வழியா வெளியே வந்துருவாங்க. இந்த செவ்வாய் பவரா இருக்கிறவங்க கடன் வாங்காம இருக்கணும். இதை தவிர மீது எந்த ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவை. இதுல வந்து புதனும் சனியும் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்பு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மரபு ரீதியான பிரச்சனை. இவங்க சக்சஸ் ஆயிடுவாங்க, ஆனா ஏதாச்சும் ஒரு மரபு ரீதியான குறை, குழந்தை பிறக்காம போறது, குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருது, இவங்களுக்கு மென்டலா பிரச்சனை ஆயிருது, நரம்பு பிரச்சனை வருது, ஏதாச்சும் அதாவது சக்சஸ் ஆயிடுவாங்க ஒரு பக்கமா. ஆனா அதை அனுபவிக்க முடியாம நோய்கள்லயோ தீராத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதையும் பாக்குறோம். அப்ப இது சக்சஸ் ஒரு பக்கம் கொடுத்தாலும் ஒரு பக்கம் பிரச்சனையும் கொடுக்கத்தான் செய்யறப்ப வெறுமனே இதை யோகமா எடுத்துக்க தேவையில்லை. இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஜாதகத்துல ஏதோ ஒரு முக்கியத்துவத்தை குறிக்குது. அப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து நீங்க ஒரு ஜாதகத்தை கொடுக்குறீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து இவங்களுக்கு என்ன சொல்லலாம், இவங்களுக்கு என்ன நல்லா இருக்கு, இவங்களுக்கு என்ன கெட்டதா இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம சில விஷயங்கள் பாக்குறப்ப அதுல சில ரூல்ஸ் வந்து இந்த ரூல்ஸ். அப்ப யோகத்தை கண்டறிதல் என்பது உங்களை பற்றி நான் இன்னும் தகவல்களை டிஸ்கிரைப் பண்ணி வர்ணனித்து சொல்வதற்காக பார்க்கப்பட வேண்டியதை தவிர இத ஜாதகத்துல அந்த வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமே தவிர கிரகங்கள் இணைஞ்சிருக்குது. இப்போ ஒரு ஜாதத்துல வந்து சூரியனும் சனியும் இணைஞ்சிருக்கு, அது ஒரு இணைவுக்கான. ஆனா அந்த சூரியன் சனி இணைவு சில நேரத்துல வேலையை விட்டுட்டு வெளியேறக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்படுத்தும். அதே சக்சஸையும் கொடுக்கும். அப்ப ரெண்டையுமே ஒரு கிரகத்தினுடைய இணைவு கொடுக்குன்றதுனால இந்த இணைவுகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறது. இப்போ ஒரு ஜாதத்துல பாக்குறோம், நான் சொன்ன கேலவ யோகம்னு சொன்னோம், அந்த இதுல வந்து 7 கிரகங்கள் ஒரு கட்டத்துல இணைஞ்சிருக்கும். ஆனா அவர்கிட்ட நீங்க பேசவே முடியாது. நம்ம ஒண்ணு பேசணும்னா அந்த சப்ஜெக்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அது 4 பாயிண்ட் பேசுவாரு. அடுத்து இன்னொருத்தன் பேசுறப்போ அவர்கிட்ட ஒரு 4 பாயிண்ட் பேசுவாரு. இப்படி எல்லாம் தெரிஞ்ச 7ஆம் வாரமா போய் எந்த இதுலயும் உருப்படாம போயிருவாரு. அப்ப அது வந்து நிறைய யோகங்களை கொடுத்தா கூட அது உருப்படாம போறதுக்கு ஆளினால் அழகுராஜா மாதிரி ஆக்கி அவரை டம்மி பீஸ் ஆக்கி ஐடியா மணி மாதிரி ஆக்கணும். ஊருக்குள்ள ஐடியா கொடுத்துட்டே இருப்பாரு. இவருடைய லைஃப் ஒரு இது இல்லாம போயிடும், ஒரு விருத்தி இல்லாம போயிடும். இப்ப எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். வெறுமனே யோகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு லைஃப் சூப்பரா வந்து சொல்ல முடியும். ஏன்னா யோக தரங்கணின்னு ஒரு புக் இருக்கு, அதுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் யோகம் தான் நிறைய இருக்கு, பாசிட்டிவ் யோகம் வந்து கம்மி தான். ஒரு ஜாதகத்தினுடைய காம்பினேஷன்ல நெகட்டிவ் நிறைய இருக்கக்கூடியதுதான் யோகம்ன்றதுனால யோகம் என்பது ஒரு டைப் ஆஃப் பலம், அவ்வளவுதானே தவிர அப்ப சட்பலத்துல கிரக பலம், யோக பலம் அப்படிங்கிறது 2 கிரகங்கள் இணைவதால் வரக்கூடிய பலம். நீங்க சொல்றது அதிர்ஷ்டம் என்பது நம்ம தனியா நான் சொன்ன மாதிரி வக்ரம் பரிவர்த்தனை நிறைய கிரகங்கள் இருந்தா அது அதிர்ஷ்டமா எடுத்துக்கலாம். சரி, பொறுத்தவங்களுக்கு யோகமே வராம இருக்காது, அதிர்ஷ்டம் கிடைக்காம இருக்காதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் எப்ப கிடைக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்குல்ல சார், அதை எப்படி சார் அவங்க தெரிஞ்சுக்கிறது? இல்ல, நான் தான் சொல்றது, ஒரு ஜாதகத்துல வக்ரம் பரிவர்த்தனை இருந்தா அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சனி வக்ரமா இருந்தா 36 வயசுக்கு மேல ஆயிரும். மீதி கிரகங்கள் வக்ரமா இருக்கும்போது அது சம்பந்தமான தொழில் செய்யறப்ப, உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல புதன் வக்ரமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சக்சஸ் கிடைக்கும். அவங்க வந்து புதன் வக்ரமா இருக்கும்போது ஒண்ணு அவங்க அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்து லேண்ட் சம்பந்தமான தொழில் அல்லது லிக்யூடு, தண்ணி, கெமிக்கல், உணவு இது சம்பந்தமான தொழில கை வைக்கும் போது அதை சக்சஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த கிரகம் எந்த கிரகம் வக்ரமோ எந்த கிரகம் பரிவர்த்தனையும் ஆயிருக்கோ அது சம்பந்தமான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்ப என்ன நீங்க ஜாதகம் பார்க்க வரைக்கும் நீங்க இந்த தொழில் பண்ணுங்கன்னா சொல்ல முடியாது ஜோசிக்காரு, இந்த மாதிரி தொழில் நீங்க கையெடுத்து செய்வீங்கன்னு வேணா சொல்லலாம். அப்ப இந்த தொழில் செய்யறப்ப நீங்க மேலோங்கி வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே செவ்வாய் வக்ரமா இருந்தா அந்த கடன் வாங்கினா கீழே போயிருவீங்க மறுபடியும். அப்ப அதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி வரும்போது அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேல மேக்ஸிமம் 32-33 வயசுக்கு அப்புறம் எல்லா ஜாதத்துல கூட அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சு. ஒரு சிலருக்கு 20 வயசுல யோகம் அப்படின்றது கிடைச்சிருது, ஒரு சிலருக்கு 40 வயசுல தான் கிடைக்குது. இதுக்கு என்ன சார் காரணமா இருக்கு? அதாவது வந்துங்க, ஒரு ஜாதகத்துல கோச்சார பலன்கள் அப்படின்னு தான் முக்கியம். அப்ப இப்ப என் ஜாதகத்துல இருக்கு, என் ஜாதகத்துல நிறைய பணம் வரணும்னா என் ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை, கோச்சாரத்துல இருக்கக்கூடிய ராகு கேது அல்லது அதோட சேர்த்து குரு சனி எல்லா கிரகங்களும் மல்டிபிளா அந்த சுக்கரனை தூண்டும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப வந்து இப்ப சில நேரத்துல சனி மட்டும் தூண்டும், அப்ப அவருக்கு பணம் வரும். சுக்கரன் மட்டும் தூண்டும், பிரச்சனை வரும். எல்லா கிரகங்களும் சேர்ந்து தூண்டும் போது ஏதோ பெரிய முக்கியமான பிரச்சனைகள் முடிஞ்சு ஒரு பெரிய செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுறப்ப இது சிலருக்கு முன்கூட்டியே வந்துடும். அப்ப கோச்சாரங்களை வச்சுதான் நம்ம அந்த முடிவு பண்ணணும். அப்ப சிலருக்கு அந்த காம்பினேஷன் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வராது. அதுக்கப்புறம் ஒரு 40 வயசுல சிலருக்கு வரதை பார்க்கலாம், சிலருக்கு 30 வயசுல வந்துடும், சிலருக்கு 22 வயசுலயே வந்துடும், சிலருக்கு 13 வயசுலயே வந்துறதை பார்க்கலாம். அப்ப அந்த காம்பினேஷன் வரதை பாக்குறது தான் இங்க மேட்டரை தவிர, அப்ப இதெல்லாம் பார்த்துதான் நம்ம பலன் சொல்லணும். அப்ப ஒரு ஜாதத்துல இருக்கு, அதை கோச்சாரங்கள் அதை தூண்டுது, இந்த அடிப்படையில நம்ம பிரசன்ட் பண்ண வேண்டியது. ஓகே சார், இப்போ ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில யோகம் நல்லாவே இருந்தா கூட அவங்களுடைய கர்மா வந்துட்டு அந்த யோகத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. கர்மா அப்படிங்கறத நீங்க எங்க கொண்டு வரீங்கன்னா, இவருடைய யோகமே இந்த கர்மால தான் வருது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்மா தனி, வினை தனி, யோகம் தனி, இவரோட விதி தனினா எல்லாமே கூட்டுதான் உங்களை எல்லாத்தையும் வழி நடத்த. அப்ப மதியின் வழியே விதி, விதியின் வழியே மதின்ற மாதிரி நீங்க தனித்தனியாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? எல்லாமே ஒண்ணுதான். அப்ப விதியை மதியால் வரலாம்னு சொல்லி அவ்வையார் சொன்னது மதியை கட்டுப்படுத்தணும், அதுக்கப்புறம் விதியை கட்டுப்படுத்தணும். அது தனி. அது வந்து யோக மார்க்கத்துக்குள்ள போகுது, ஞான மார்க்கத்துல போகுது. இங்க வந்து பாக்குறப்ப என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே என்னுடைய விதிப்படி இருக்குது. அப்ப எனக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டமும் எனது கர்மாவோ என்னோட விதியை நீங்க என்னெல்லாம் நீங்க அதுக்கு பேர் வச்சுக்கிறீங்களோ அது வழியா தான் வருதே தவிர தனித்தனியா ஹேண்டில் பண்ண தேவையில்லை.
ஓகே சார், இந்த யோகம் அப்படின்றது உண்மையிலேயே அது விதிப்படிதான் நடக்கிறதா இல்ல மனிதருடைய நம்பிக்கையை வச்சு அது நடக்குதா சார்? மனிதருடைய நம்பிக்கை வச்சு நடக்கிறதா இருந்தா இப்ப நீங்க காசு வேணாம்னு எதுவும் நம்புறீங்களா? நீங்க எல்லாரும் காசு வேணும் தான் நம்புறான். உங்க அப்பாவோ அம்மாவோ உங்களை சர்ச்சுக்கோ மசூதிக்கோ கோயிலுக்கோ கூட்டு போகும்போது முதல்ல என்ன வேண்டாம் சொல்றாங்க? நல்லா இருக்கணும். யாரு அப்புறம் நல்லாவா இருக்காங்க? எல்லாரும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்ல. யாரும் நல்லா இல்ல, யாருமே நல்லா இல்ல. நான் கேட்கறது யாருமே நல்லா இல்ல. எல்லாருக்கும் ஆளுக்கு 2 பிரச்சனை இருக்குது. யாருக்கும் 2 சங்கடங்கள் குடும்பத்துக்குள்ள ஓடிட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் பண முறைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாருக்கும் நோய்கள் இருக்குது. ஆஸ்பத்திரி வளர்ந்துகிட்டே இருக்குது. மல்டி ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் எதனால? நோய் இருக்கிறதுனால மருத்துவமனை வளருது. அப்போ உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைக்கோ அந்த அளவுக்கு சமூகங்களுடைய விற்பனை மையங்களும் வளருது, இந்த தொழிலும் வளர்றப்ப நம்ம எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறோன்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும், விருப்பப்படிதான் நடக்கணும் அப்படின்னா நம்ம விருப்பப்படி எல்லாமே நல்லா இருந்திருக்கும். நம்ம விருப்பத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம். நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும், பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அப்படிலாம் நினைக்கிறாங்க. பி பாசிட்டிவ்லாம் அங்க வேலை பார்க்காது. உங்களுக்கு விதி இருந்தா தான், நீங்க பி நெகட்டிவாவே இருந்தா கூட உங்களுக்கு விதி இருந்தா என்ன செஞ்சிடும்? உங்களை மேல தூக்கிட்டு வந்துடும். சரிங்களா? ஏன்னா நார்த் சைடு ஒரு அம்மா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவை கூப்பிட்டு பாட வச்சாங்க. அப்ப அந்த அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்துச்சா? ஒண்ணும் இல்ல, மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகுது. நீங்க என்ன நினைச்சாலும். ஏன்னா எல்லா பிச்சை எடுக்கிறவங்களும் காசு வரதான் நினைக்கிறாங்க, எல்லா கோடீஸ்வரனும் காசு வரதான் நினைக்கிறான். அவனுக்கு விதி வந்தா தான் நடக்குது. நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொல்லிக்கிறேன். ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்து சுத்த ட்ரை, வருமானமே இல்ல, மாசம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வரவே மாட்டேங்குது சாருங்கிறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா என்னன்னு? மாசம் 5 லட்சம் அவருக்கு ட்ரை. ஓகேங்களா? அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. வேலையே இல்ல சார், ட்ரையா இருக்கு, 5 லேக் மட்டும் தான் சார் வருது அப்படிங்கிறாரு. அதுவே ஒரு சிலருக்கு பார்க்கும்போது அது பெரிய விஷயம். ஒரு சிலருக்கு கனவு அது. ஓகேங்களா? வருஷ சம்பளமே 4.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வராதெல்லாம் நிறைய பேர் இருக்கான். ஓகேங்களா? நான் சொல்றது வருஷ சம்பளம் 4.5 லட்சம் ரூபாய்னாலே 40,000 ரூபாய் ஒரு மாசம் ஆச்சு. 40,000 ரூபாய் சம்பளமே பெரிய சம்பளம். ஆனா இந்த ஆளுக்கு மாசமே 5 லட்சம் ரூபாய் ட்ரைங்கிறாரு. அப்ப அவருடைய ஸ்டேட்டஸ் புரிஞ்சுக்குங்க. அப்ப வேலை பார்க்காம அவருக்கு 5 லட்சம் ரூபாய் வருதுன்னா அவருக்கு விதி எப்படி இருக்கு? ஓகேங்களா? அப்ப அவனுடைய விதி தான். அப்ப அவனுக்குன்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அவனுக்கு விதி இருக்குது. விதிக்காக நீங்க முயற்சி செய்யவே தேவையில்லை, அதாவே நடக்கும். அப்ப நம்ம பிறக்கிறப்பே முயற்சி செஞ்சு வேற வீட்டுல தான் பிறக்கணும் இல்லைங்களா? கரெக்டா பிறக்கணும்னா அப்படி முடியாது. அப்ப விதிக்கும் நம்மளுடைய முயற்சிக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் எதுக்கும் தொடர்பு, அதாவது நம்ம மாத்த முடியாது. தொடர்பு இல்லைன்னு சொல்ல, எல்லாமே ஒரு இன்டர்லிங்கா இருக்கு. நம்ம நினைச்சதுனால எல்லாம் விதியை மாத்த முடியாது. நம்ம நினைச்ச விதியை மாத்தினா எல்லாருமே நல்லா இருக்கலாம், எல்லாருமே நல்லதுன்னு நினைக்கிறோம். நான் கெட்டு போகணும்னு எவனும் தன்னை பத்தி நினைக்கிறது இல்ல. நான் பெரிய ஆளாகணும், அவனை விட பெருசுன்னா எவனும் அப்படி ஆக முடியறது இல்ல. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறது. ஒரு சம்பளத்தையே நம்மளால கூட்டி நம்ம கொண்டு போக முடியலன்றப்ப அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் விதிக்குள்ளேயோ அதிர்ஷ்டத்துக்குள்ளேயோ வந்துடாதுன்றதை புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இந்த யோகம் அப்படின்றத அறிவியல் படி நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இது அறிவியல் படி ஜோசியமே கிடையாதுங்க. ஜோசியமே அறிவியல் படி கிடையாது. ஏன்னா அறிவியல் என்பது அறிந்தது மட்டும்தான், அறியாதது நிறைய இருக்கு. இந்த அறிவியல் நாளைக்கு வேற ஏதாவது பேசலாம். ஓகேங்களா? பொருளை 2 பொருளையும் ஒன்னா தூக்கி போட்டோம்னா 2 வேற வேற நேரத்துல வரும்னு சொல்லி ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், அது அறிவியல். அதுக்கப்புறமா இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறார், 2 பொருளை என்னென்ன பொருளை வேற வேற டயத்துல தூக்கி போட்டாலும் அதனுடைய மாசத்தை பொறுத்து அது இல்ல 2 ஒரே டயத்துல தான் விழுதுன்னு சொல்றான். அடுத்து அவன் வந்து என்ன செய்யறான்? அதை உடைக்கிறான். அணுவை உடைக்க முடியாதுன்னு சொன்னா அணுவை பிளக்கலாம்னு ஒருத்தன் சொன்னா அணுவை பிளந்து அதுக்குள்ளேயும் பிடிந்து குவாண்டம் தியரிக்கு போலாங்கிறான். அப்ப அறிவியல் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அறிவியல் என்பது இறுதிக்கப்படாதது, ஆனா ஜோசியம் என்பது இறுதிப்பட்டது. ஏன்னா ஜோசியத்துல அப்டேட்டே கிடையாது. நான் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்ப நீங்க வந்து இசை இருக்கு, இசைக்குள்ள போனீங்கன்னா அதுல இது வரைக்கும் அப்டேட்டே கிடையாது. எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால அதை உருவாக்கலாம்னு தெரியாது. இது வரைக்கும் அப்டேட் கிடையாது, கம்ப்ளீட்லி அப்டேட்டட். ஓகேங்களா? மொழி இருக்கு, இப்ப லாங்குவேஜ் இருக்கு, தமிழ் லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்னென்ன அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும்? எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சிருக்கீங்களா? அப்டேட் ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களா? 2000 வருஷத்துக்கு பழமையானதுனால பழமையானது நான் சொல்றது அப்டேட் பண்ணிக்கிறீங்களா? செல்போன்ல அப்டேட் பண்றீங்க, கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்றீங்க, போன்ல வாரத்துக்கு 2 அப்டேட் வருது. மொழியில ஏதாச்சும் அப்டேட் பண்ண முடியுமா அவனால? அப்ப எவ்வளவு யோசிச்சு அதை டிசைன் பண்ணிருப்பான். மொழியை கொண்டு போய் அறிவியலோட இணைக்க முடியாது, அறிவியல் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப மொழி என்பது மெய்யியலா மாறிடுச்சு. இதுக்கு மேல அதுல அப்டேட்டே கிடையாது. உங்களால சிந்திக்கவே முடியாது இந்த மொழி எப்படி உற்பத்தி ஆச்சு. உதாரணத்துக்கு வள்ளலார் ஒரு இடத்துல கேட்கிறாரு, 1 இல்லைங்களா? 1 சொல்லுங்க, அடுத்து 2, அப்படியே இந்த 1, 2, 3 முடியுது இல்லைங்களா? அடுத்து எப்ப இந்த ஊ இல்லாம முடியுது சொல்லுங்க, ஏதாச்சும் லெட்டர், ஏதாச்சும் எண்கள். 1, 2 இதுவரை குற்றியல் உகரம்னு சொல்றாங்க. அதாவது ஊல முடியுது, குற்றியல் உகரம். கடைசியில முடியிறப்ப ஊ மாதிரி முடியும். 1, 2, 3 இல்லைங்களா? இது மாதிரி இந்த ஊ முடியாம எழுத்துக்கள் ஏதாச்சும் சொல்லுங்க. 6 உங்களால சொல்லவே முடியாது. ஏன் அப்படி வந்துச்சு? தமிழ் நம்ம எழுதி வச்சிருக்கோம். யாரு எழுதி வச்சதான் கேக்குறேன், முன்னோர்கள். அதுதாங்க. அப்போ இதுல அப்டேட் இது எப்படி அறிவியலை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னா இல்ல, இது யாரோ ஒருத்தவங்க ரொம்ப முயற்சி செஞ்சு டிசைன் பண்ணி, இது சமூகம் பக்காவா டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கு. இதை கொண்டு போய் அறிவியலோட இணைச்சு நம்ம பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அறிவியல் விட இது ஆல்ரெடி பெருமையானதுன்றதுனால இப்ப என்ன ஜோசிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சயின்ஸ் அப்படின்னு இதை பெருமைப்படுத்ததான் நினைக்கிறாங்க. சயின்ஸ் சொல்லி இதை சிறுமை தான் படுத்துறாங்க. ஏன்னா சயின்ஸ்ங்கிறது முடிவு இல்லாதது, இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து அப்டேட்டட் வெர்ஸ். இது வந்து இனிமேல் அப்டேட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பக்கா டெவலப்மெண்ட்ல இருக்கு. அப்ப எப்படி இசையவோ அல்லது ஒரு மொழியவோ அல்லது இலக்கியங்களையோ கலையவோ உங்களால அப்டேட் பண்ணவே முடியாது, கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சோ அது மாதிரி இதுவும் முடிஞ்சிருச்சு. அப்ப இதை கொண்டு போய் அறிவியலோட இணைச்சு நான் சிறுமைப்படுத்த விரும்பல. இது கம்ப்ளீட்டடான ஒரு வெர்ஷன், அவ்வளவுதானே தவிர அறிவியல்ங்கிறது நாளைக்கு மாறலாம்.
அதனால அதோட போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இப்போ ஒருத்தவங்க வாழ்க்கையில யோகமே இல்ல, ஆனா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க யோகத்தை வச்சு கிடைக்கிற பலனை வந்துட்டு அவங்க உழைப்பு மூலியமா கிடைக்குமா? யோகம்ன்றது உழைப்பு எல்லாமே ஒண்ணுதானே. நீங்க சொல்றது அதிர்ஷ்டம் என்பது நம்மளுக்கு இன்கம் கொடுக்கறது, நம்மளுடைய வெல்த். அதாவது என்னடாங்க, நான் நினைச்சதை வாங்க கேக்குறேன்னா யோகம் அப்படின்றது ஒரு சிலருக்கு ஓகே சார். இப்போ ஒருத்தவங்களுக்கு யோகம் கிடைக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதிகமா கடவுள் நம்பிக்கை இருந்து நம்ம அதிகமா சாமி கும்பிட்டா வந்து நமக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களா சார்? உண்மையிலேயே அப்படி சாமி கும்பிட்டது மூலமா யோகம் கிடைக்கும்? அப்படிலாம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுங்க. நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் சரி, எந்த கடவுள் கும்பிட்டாலும் சரி, கடவுள் நம்பிக்கை என்பது அப்ப என்ன செய்வேன் நானு? சந்தோஷம் தான். அப்ப இறைவன் வேண்டிட்டு தான் இருப்பேன் ஏதாச்சும். இன்னும் அதை விட ஆமாங்க, அம்பானி கும்பிட்டாரா இல்லையா? கும்பிட்டாரு. அப்ப எதுக்கு கும்பிட்டாரு அவரு? அவருக்கு அதை விட தேவை வேற அப்ப அப்ப என்னக்கா தேவைன்னு முடியாது. அப்ப இறைவன்ட்ட நீங்க கேட்டுட்டே தான் இருப்பீங்க. சொல்றப்ப என்ன செய்வார் இறைவன்? சரி, இப்ப இந்த யோகம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு மக்களை நிறைய பேர் வந்துட்டு ஏமாத்தி தவறான முறையில வந்துட்டு வழி நடத்துறாங்க சார். அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அது மக்கள் தான் விழிப்புணர்வா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து அவங்க ஒரு பையனை விரும்புறாங்க. அந்த பையன் ஆல்ரெடி கல்யாணம் ஆன பையன். இந்த பொண்ணு வந்து அந்த பையனை அடைஞ்சே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.